மூத்த தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகும் புதிய முகம், புதிய தலைவர் ஒருத்தர் வரப்போகிறார். அந்த யார் அந்த புதிய தலைவர் அப்படிங்கிறதான் நம்ம இறை தேடியில் நம்ம பேச போகிறோம். அது நீங்கள் இப்போ கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் யாரை மனசில் வச்சுக்கிட்டு கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபைனலாக அந்த கொஷின் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வேற ஒரு நடிகரை சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டாக? நடிகர் இல்லை. அப்போ சொல்லிடலாம், வந்துட்டோம். நடிகர் இல்லாமல் ஒரு புதிய முகம் அரசியலில் ஒரு புதிய பிரவேசம் வந்து சேரும். அது அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த புதிய பிரவேசம் வந்து சேரும். அந்த ஆள் யாருன்னே தெரியாது. ஏன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் இந்த எலெக்ஷன் வரைக்கும், இந்த போலிங் வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருப்பாப்புல, பின்னாடி தான் இருப்பாப்புல. ஓகே. ஆனால் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் வந்து அந்த யாருடைய தீர்மானம் வெற்றி வாய்ப்புன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும்.